தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரம் தோன்றி ருத்ரத்தில் வாயு தோன்றி வாயுவில் அப்பு தோன்றி அப்படி அண்ணன் தோன்றி இப்படி அண்ணன் திராட்சரங்களை விற்பத்தி செய்த பிரமா தனது சந்ததி விருத்தி செய்ய தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நாள் வரவழைத்தார். இது நாள் வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் தந்தையின் உடலில் இருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் நாதரகரால் பசுராத்மாவிருதும் பிறருக்கும் புலவர் நாவலிருதும் புலசிறு காதிலிருதும் அங்கரச முகத்திலிருதும் அத்திரி கண்களிலிருதும் மரிசி மனத்திலிருதும் கிருது கைவிந்து தோற்றுவிக்கப்பட்டால் பிறகு இவர்கள் அழைத்து இல்லறதாதிபக சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தேன் வாழ்க்கேன். இதனால் என் தஞ்சனுக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜன் மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரலாகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்தில் அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை விட்டெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு குறியிடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கடன் செய்யக்கூடிய உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய சிறுவன் நாராயண கண்டு வணங்கி மகாலட்சுமியும் சுமத்திர சக்தி வணங்கி காணகத்தை அடைந்து விட்டேன். இக்காணகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே கண்ணப்பெருமான் குடியொன்றிருக்கார். இருந்தாலும் இக்கதைக்கும் கழகத்திற்கு முழு முதற் கடவுளான நாகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாம் கதைக்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயணன். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் வருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தின் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்கள் கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நின்று ஒரு சந்தனம்
அஞ்சாத வீரமனுக்கு முன்றவள் ஆடி வரும் வெண்பொருள் தோகை பாடி வரும் நிறுவியே இத்துறவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றனமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களுமே தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரம் பூரா தெரிஞ்சிருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று கொஞ்சம் ஆர்வப்பட்ட காரணத்தினால் கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் இவ்விடத்தில் தகுந்தார்கள் பதிலளிப்பீரா? 64 உணர்வுகள் என்னம்மை தோய பருவலின் பழுவாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவள் இனி வாராதிடர் கலைவாணி உள்ளத்துல இருக்கிற வரைக்கும், நாவல இருக்கிற வரைக்கும் இனி எந்த இடையூறும் கிடையாது, இடைஞ்சலும் கிடையாது. அப்படிப்பட்ட கலைவாணியின் முறை மகனாகப்பட்ட அருமையான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா அப்படின்னு யசோதையாகப்பட்டவள் கண்ணனுடைய புன்னகையில இந்த உலகத்தையே பார்த்தா. என்ன காரணம்? மண்ணை தின்னான் கண்ணன், மண்ணை தின்னாயா கண்ணா அப்படின்னு சொல்லி மத்தை எடுத்து ஓங்கும் பொழுது அப்படி புன்னகையோடு வாயை திறந்தார். இந்த அண்ட சராசரங்கள் உலகம் எல்லாமே கண்ணனுடைய வாயுக்குள் அடக்கமாக இருந்தது. அப்பொழுது பார்த்தால் அவருடைய சிரிப்புல அப்பேற்பட்ட கண்ணனுடைய வாயிலே யசோதை உலகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய சிரிப்புல தான் இந்த உலகத்தை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மற்றற்ற மகிழ்ச்சி பிரகாங்கனுடைய இது. ஏன் சாதாரண ஒரு பெண்ணுடைய சிரிப்புல உலகத்தை பார்த்துருக்கீங்க அப்படின் போது ரொம்ப நன்றி. இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன கேட்க போறீங்க? தெரிஞ்சு கேட்க போறீங்களா, தெரியாம கேட்க போறீங்களா, தெரிஞ்சதை கேட்க போறீங்களா, தெரியாததை கேட்க போறீங்களா, இல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க போறீங்களா அப்படின்னு தெரியல. அதனால கேளுங்க. தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றதுல தெரியல அப்படின்னா உங்ககிட்ட நிறைய அன்னைக்கு கேட்கலான்றீங்க. சொல்லுங்க சொல்ல பிரிதொரு சொல்ல சொல்ல வெள்ளும் சொல்லி இன்மை அறிந்து பேசுவதெல்லாம் பேச்சாகாது, பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. என்ன கலை? சிறந்த தொடர்களை. பேசுவடைய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், உண்மையில் நன்மை இருக்க வேண்டும். சபையறித்து ஆழமர்ந்து சிந்தித்து செயலிருந்து பேச வேண்டும். சில இடத்துல பேசாம இருந்து பழக வேண்டும். இந்த இடத்துல நம்ம பேசுகிற பேச்சு சிறப்பான பேச்சாக இருக்க வேண்டும் என்ற அவா ஒரு காரணத்தினாலே இந்த இடத்துல உங்களை பற்றி முறையாக கேட்க வேண்டிய விவரம். கட்டத்தூர் மொழி மாறே நாடு சொல்கோ நாடு வளர்ந்த நாடு, நாடு வளம்பெறும் நாடு. நாடு எந்த நாடு பரமனிடத்திய தேடு வெள்ளவர் கூட்டத்தில் கூட வல்லனை நெஞ்சினு வாழ்த்தி கொண்டாடி என்று சொல்லக்கூடிய தொண்டை நாடு எனது நாடு. ஒரு நாடு வளம் பெற வேண்டும்னா அந்த நாட்டில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும். அனைத்து செல்வங்கள் எல்லா நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கு, அங்க இருக்கிறது இங்க இல்லாம இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்திலே பண்ட பரிமாற்றங்கள் வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டால்தான் அந்த நாடு வலிமை பெறும். நாட்டுக்கு எல்லாமே நல்லதா இருந்தா எல்லாமே நிறைவா இருந்தா பத்தாது சுவாமி. நாட்டை ஆள்ற ஆளுமை சரியாக இருக்க வேண்டும். நாடு நாசமா போடும்னா அவன் மட்டும் ஆளுகிட்டு இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கு. ஆளுமை தன்மை நல்லா இருந்தாத்தே நான் சொல்றதா நல்லா இருங்க. வளர்ச்சி எல்லாமே சரியா இருக்கு, அவர் இல்லாம இங்க இருக்காது. புரியுங்களா? அதனாலதான் எல்லாமே சிறப்பா இருக்குன்னா அந்த ஆளுமை தன்மை இருந்தாத்தே சிறப்பா இருக்கு. ஆளுமை சரியா இருந்தா பத்தாது. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் ஆளுமை சரியாக இருந்து ஆள முடியும். என்னமோ நீ ஆள்ற உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம செவனே இப்படி தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆளுமை அப்படிதான் இருக்கும். தெரியுங்களா? நல்விதமான முறையிலே எல்லாமே சரியாக இருந்துச்சா என்ன கேள்வி கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன காரணம்? சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கணும். எதுக்காக கேட்க வேண்டிய கேள்வி? என்ன காரணம் அப்படின்னா படைத்த பிரம்மனையே கேள்வி கேட்டார் எம்பெருமான் முருகப்பெருமான். அத்திரி மரிசல் மனைவி அனுசியாதேவி செஞ்சாங்கன்னு சொன்ன உடனே பெண்கள் பிறக்கின்ற பொழுது ஒரு குணம் பிறகு பொறாம. பெண்களுக்கு மட்டுமா? நம்மளை காட்டிலே இப்பெல்லாம் பெண்களுக்கு நம்மளை காட்டில ஒரு கற்புக்கரசி இந்த பூலோகத்தில் இருக்கின்றாளா அப்படின்னா இதுக்காண்டி முப்பெரும் தேவிகளும் கற்புக்கரசி இல்லாம கிடையாது. அவங்க எல்லாம் கற்புக்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த பூலோகத்துல அந்த பெண்ணுக்கு பெருமை தேடி கொடுக்கணுங்கிறக்காண்டி என்ன பண்ணாங்க? எங்களுக்கு தெரியாத எங்க என்ன பேசணுங்கிறது. அப்ப என்ன பண்றாங்க? அப்ப இந்த பெண்ணுக்கு பெருமை தேடி கொடுக்கணும் என்பதற்காண்டி தன்னுடைய கணவன்மார்கள் மூவரையும் அழைத்து அந்த பெண்ணை கற்பை கலங்கப்படுத்த அனுப்புங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுறாங்க. கற்பை கலங்கப்படுத்தணுமா பேரை கலங்கப்படுத்தணுமா? ரெண்டு விஷயம் இருக்கு. எப்படி? ஒண்ணு கூடுனால் கற்பு கடையும்,
பேரை கெடுப்பது அப்படின்னா சூழ்ச்சியால் இந்த பேரை கெடுப்பது. பேரை கெடுத்தாவே போதும், அவ கருப்பு கெட்டவள் அப்படின்ற சொன்னதை அந்த பெண்ணுக்கு பேரு வாங்கி கொடுக்கணும் அந்த விஷயம் நடக்குது. புரியுங்களா? பெருமை தேடி கொடுக்கும் விஷயம் நடக்கின்றது. கலங்கப்படுத்தணுமே அப்படிங்கிற அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எதுக்காக அனுப்பி வைக்கிறாங்கிறது இந்த மும்மூர்த்திகளுக்கு தெரியும். ஆக மும்மூர்த்தியில போய் ஒரு சாமியார் கோலத்துல போய் அந்த பெண்ணோட வாசல் நின்று அம்மா பிச்சா பேபி பிச்சை கொடுங்க அப்படி கேட்ட உடனே அடுத்த வீடு பாடுன்னு பால அவ அப்படி சொல்லுற. சரி, உங்கள மாதிரியா? ஆமா, இவங்க பல நேரம் எங்க வீட்டுக்கு பிச்சை எடுக்க வந்தாங்க. நாங்க அடுத்த வீட்டுக்கு போய் சொன்னோம். பிச்சுனா அது மாதிரி விஷயங்களை பிச்சு போடணும் இங்க. புரியுங்களா? நீங்க கொடுத்துட்டாலும் அப்படிதான். அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, முப்பெரும் தேவ அந்த மும்மூர்த்தியில போய் கேட்ட உடனே அந்த அம்மா உள்ள மூவரையும் உட்கார வச்சு உணவுகளை பரிமாற போறாங்க. அப்படி உணவுகளை பரிமாற போற நேரத்துல நீங்க சொன்னீங்களா அந்த மகாவிஷ்ணன் களவாணி பையன் கண்ணே என் பாட்டன் பெருமாறு என்னங்க வெண்ணைய திருடி தின்னவர் இல்லையா? சரிங்க, வெண்ணைய எடுத்தவர் இல்லையா? அதெல்லாம் குழந்தைகளை செய்யக்கூடிய குறும்புத்தனம். ரெண்டு குழந்தை இருக்கும். மூத்தது மோளேன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? சும்மா மந்து மாதிரியே இருக்கும், ஆனா ரொம்ப அறிவாளியா இருக்கும், ரொம்ப அறிவு நுட்பமா இருக்கும். மூத்த பிள்ளை, அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம விநாயகர் போல அறிவு நுட்பமா இருக்கும். ஆனா அங்கிட்ட போடாத கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதாவது இளையது காலைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், ரொம்ப அறிவு தன்மையோட இருக்கும். அதனாலதான் இவர் உலகத்தை சுத்தி வந்தாரு, ஒரு உட்கார்ந்துகிட்டே கனியை வாங்கினார். அது மாதிரி பராத கண்ணன் சொன்ன பெருமாள் என்ன பண்றாரு, செய்யத்தவே குறும்பு பூரா இனிமையா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். இருக்குங்க, குறும்புக்காரர் தான், சேட்டை பிடிச்சவர் தான், இருந்தாலும் நன்மைக்காக மட்டும் செஞ்சவர். அப்ப என்ன பண்றாரு, ஏமா நீங்க எங்களுக்கு உணவு பரிமாறுவதெல்லாம் சரிதான், ஆனா எங்க மூவருக்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. என்ன நிபந்தனை அப்படின்னா, உணவு பரிமாறுகின்ற பொழுது எங்களுக்கு உணவு பரிமாறக்கூடியவர்கள் உடம்புல எந்த ஒரு ஆடையும் இருக்கக்கூடாது, பிறந்த மேனியோடு நிர்வாண பிச்சை அதை இட்டாக்க நான் சாப்பிடணும் சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய அறைக்குள் சென்று ஆடைகளை அகற்றிவிட்டு தன் கூந்தலால் உடலை மறைத்து கொண்டு உணவு வந்து பரிமாறுறாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு அப்படி இயற்கையாவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அப்படி இருந்தது முடி. இப்ப பூரா என்ன பண்றாரு, கங்கை என்ற தண்ணீரை விட கங்கை பார்த்தா அவளாலே அழைக்க முடியல, எப்படி இப்படி ஒரு தீப்பொறியா இருக்கே நம்மளாலேயே முடியல அப்படின்னு சொல்லி, ஏன்னா இறந்த பிறகு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது கங்கையாகப்பட்டவள். கங்கையிலே நீராடினால் மோட்சம் பெரும் அப்படின்றது ஐதீகம். அப்பேற்பட்ட கங்கையாலேயே முடியலை அப்படின்னு அவ என்ன பண்ணிட்டா, கொண்டு போய் சரவண பொய்களை விட்டுட்டா. சரவண பொய்களை விழுந்த தீப்பொறிகள் என்ன ஆச்சு, தண்ணிக்குள்ளையா வச்சு இல்ல 6 தாமரை வளர் மீது 6 தீப்பொறிகளாக விழ, 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாக வளர, 6 குழந்தைகளும் வளர்த்தார்கள் 6 கார்த்திகை பெண்கள். அதனாலதான் அவருக்கு கார்த்திகைகள் அப்படின்னு பேரு. நல்ல விஷயம். அக முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலே சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் அவதரிக்கப்பட்டவர். அக்னியிடம் கொடுக்க அக்னி தாங்காமல், கங்கையிடம் கொடுக்க கங்கை தாங்காமல், வைகையிலே விட அங்கே 6 தாமரை மலர்களில் 6 குழந்தையாக அவதரித்தான் முருகப்பெருமான். 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். 6 உருவத்தை ஓர் உருவாக அன்னை பராசக்தி அணைத்தால் 6 முகமும் ஒரு முகமானது. ஒன்னு அணைச்சது ஒரு விஷயம் இருக்கட்டும். இந்த 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்கல்ல, ஆமா, இந்த 6 கார்த்திகை பெண்கள் யாரு? கார்த்திகை பெண்கள் தாங்க. அதாங்க யாருங்க எல்லாரும் சொல்றாங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்கன்னு. கார்த்திகை பெண்கள் எதற்காக? முருகப்பெருமான வளர்க்கணும். இந்த கார்த்திகை பெண்கள் 6 பேர் யார்? சிவபெருமான் கொடுத்த வரம். யாருக்கு கொடுத்தாங்க? கார்த்திகை பெண்களுக்கு. எப்படி யாராக இருந்தாங்க அவங்க? உலகத்துல புதுசா கல்யாணம் பண்ண தம்பதிகள் இருக்காங்கல்ல, அவங்க விட்டு விலகவே மாட்டாங்க. அது ஒரு புது பொண்டாட்டியை விட்டு எப்படி விலகுவாங்க? என்ன உங்களுக்கு அனுபவம் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு நேரத்துல 52 கட்டினவன். அப்பனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா புது மனைவியை விட்டு அவங்கள அகல மாட்டாங்க, புது கணவனை விட்டு அவங்க அகல மாட்டாங்க. அதே மாதிரி அன்பான அப்படியெல்லாம் கிடையாது சாமி. 100ல இப்பவும் ஒரு 10% இறக்க போற தருவாயிலும் கணவனும் மனைவியும் அன்பா இருக்கக்கூடிய வயசானவங்களும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அன்புக்கு அடிமையானவர்கள் எப்போதுமே ஒரே மாதிரி. அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்கும். என்ன காரணம்? நம்ம பொறாமை கிடையாது. இப்படி ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் அமைய வேண்டும். பாருங்களேன், இன்னைக்கும் எங்க கிராமத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவருக்கு எனக்கு மாமா முறையாக அவருக்கு எப்படி ஒரு 70 வயசு இருக்கும். அந்த அத்தைக்கு ஒரு 65 வயசு இருக்கும். எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க, என்ன வாங்கினாலும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. 6 பிள்ளைங்க.
இவரை விட்டு அவங்க அகல மாட்டாங்க, அவங்கள விட்டு இவங்க அகல மாட்டாங்க. எங்க போனாலும் இன்னும் பாருங்க, பேர பிள்ளைலாம் அம்புட்டு இருக்கும். வாசல்ல பாய போட்டு 2 பேரும் ஒன்னா படுத்துக்குவாங்க, பேர பிள்ளைகளோட சேர்த்து. அவ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே போல வாழ்க்கை துணை ஒவ்வொரு பெண்ணுக்கும் அமைய வேண்டும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், அது பொறாமையா இருக்கும். அப்ப இங்க கணவனும் ரொம்ப அன்பான இருந்த கணவன் மனைவிக்கும் ஒரு சின்ன சண்டை. பொண்டாட்டி புருஷனை கோச்சுட்டு போயிட்டா, இனிமே அவன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ போயிட்டா பூலோகத்துக்கு. புருஷன் பார்த்தாரு, அன்பான மனைவி பிரிஞ்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் பித்து பிடித்தது போல உடம்புல ஒரு துணி இல்லாம கண் போன போக்கில அப்படி போயிட்டே இருக்காரு. கண் போன போக்கில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது உலகத்தெல்லாம் சுத்தி அப்படியே தாரிகாவனத்துக்கு வர்ற மலர்களாக இருந்தாங்க. தீப்பொறியாக முருகப்பெருமான் தீப்பொறியாக வந்தால் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தாமரை மீது வந்து 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் சரவணனாகப்பட்டவன் முருகன். அப்ப சிவபெருமான் கொடுத்த வரம். ஏன்னா இது வரைக்கும் இந்த விஷயத்துக்கு யாருமே பதில் சொன்னது கிடையாது, கேட்டது கிடையாது. ரொம்ப சந்தோஷம். அன்பாகவே உன் பாதம் பணிந்திருக்க உணவரும் நலம் அருள்வாய். துணையானவன் என் வாழ்விற்கு கதியானவன். தமிழ் தெய்வமே, தன்னமுதாயினிக்கும் தமிழ் தெய்வமே, நீயே என் வாழ்விற்கு கதியானவள். தாயான உள்ளங்களை கனியாக்குவார், தாயான உள்ளங்களை கனியாக்குவார். தந்தா என்றால் போது தாங்கள் முகத்தினுடைய மலரின் மலர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது இந்த கந்தனை காண வேண்டும் என்று ஏதோ ஒரு நற்செய்தியோடு வந்திருப்பது போல் தெரிகின்றது. தாங்களுடைய நாவால் எடுத்து உரைத்தீர்கள் என்றால் என்னுடைய காதால் அதை கேட்டு மகிழ்வேன். ஐயா முருகப்பெருமானே, 14 உலகமும் சென்று பூலக மார்க்கமா வருகின்ற பொழுது வேள்வி மலைச்சாரிலே கண்டேன் ஒரு கனி. என்னது கனி? கனியா? இந்த கனியை கண்ட உடனே தங்களிடத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்று பணியாக வந்துள்ளேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? என்ன? இந்த நான் தான் ஊர்ல கொங்காப்பிகளா, வேற யாருமே உங்க கண்ணுக்கு தெரியாதா? கனியை கண்ட உடனே ஏன் நாவுந்தே உங்களுக்கு வரணுமா? என்னமா தெரியல மாப்பிள்ள, உங்களை பாக்குற நேரம் பழம் கொடுக்கறபடியே தோணுது. தெரியும் தெரியும். ஏன்னா கனிப்பிரியன் கந்தன் என்று உலக மக்கள் எல்லாரும் போற்றுகிறார்கள், சொல்லுகிறார்கள், பெருமை சேர்க்கிறார்கள். ஆனா கனினால துணி இல்லாம கோமணத்தோடு தெரிஞ்சது எனக்கு தான். பழமே நீ பழனி என்ற படைவீடு கிடைச்சதில்லையா என்றால் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். அப்படி கொண்டு வந்த கனியினால் எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி எனக்கும் என் அண்ணாவுக்கும் ஒரு போட்டியை ஏற்படுத்தி அந்த போட்டியில திருவிளையாடலே இது ஒரு திருவிளையாடல். அப்படித்தானே இருக்கு. ஏன்னா விழுந்தவனுக்கு தான் வேதனுடைய அருமை என்னன்னு தெரியும். உங்களுக்கு என்ன, நீங்க வாட்டி உங்க தலை தப்பிக்கணும், எங்க அப்பைக்கிட்டி ஆத்தாட்டி எல்லா விஷயத்தையும் உடைச்சுட்டு நீங்க போயிட்டீங்க. அன்னைக்கு நான் சின்ன பையன், ஒண்ணும் இல்ல, குழந்தையா இருந்தேன். இப்படியே சொன்ன உடனே லவக்குன்னு கோவப்பட்டு, ஏன்னா தகப்பன் பேச்சு கேட்காத உள்ள தருதல பிள்ளைனா யாரு தெரியுமா? அது நான் தான். என் தாயின் தகப்பன் என்ன சொன்னாங்க? அப்பா